வணக்கம். ஆட்டு மூளையும் நாட்டுக்கோழி முட்டையும் சேர்ந்த மிகவும் சுவையான ஒரு ரெசிபியை தான் இந்த சமையலில் பார்க்க போகிறோம். ரெண்டு ஆட்டு மூளையை சுத்தம் செஞ்சு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். நாலு நாட்டுக்கோழி முட்டையை தனியாக அடித்து மூளை கூட சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழி முட்டை இல்லைன்னா பரவாயில்ல, பிராய்லர் கோழி முட்டையை கூட பயன்படுத்தலாம். தேவையான அளவு உப்பு கரைசலை சேர்த்துக்கணும். உப்பு கரைசல்னா மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கையால் பிசைஞ்சால் மூளை சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும். ஒரு பாத்திரம் வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 4 வரமிளகாயை நறுக்கி சேர்க்கணும். வரமிளகாய் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். கருக விட வேண்டாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையை பிய்த்து அத்துடன் போட வேண்டும். மூளை முட்டை கரைசலை அதில் ஊற்றணும். அவ்வப்போது நன்றாக கிளறி விடணும். நல்ல மிளகு பொடியை காரத்திற்கேற்ப அது கூட சேர்க்கணும். உதிரி உதிரியாக முட்டை வர வேண்டும். நன்றாக பொட்டி தெறிக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஆட்டுத்தலை வாங்கி வருவாங்க. அதில் உள்ள மூளையை எங்கள் அம்மா இந்த முறைப்படி செஞ்சு பலா இலை அல்லனா வாழை இலையை கையில் வைத்து தருவாங்க. அதை சாப்பிடுவதற்கு முன்னாடியே வாயில் எச்சில் ஊறும். இப்போது என் பிள்ளைகளும் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.